தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்றுமுன் சபாநாயகராக பொறுப்பேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றார். நாளைய தினம் காலை தமிழக சட்டசபை வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளார்கள். அந்த பதவியேற்புக்கு முன்னாடி தற்காலிக சபாநாயகர் ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும். அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவராக, ஏற்கனவே சபையில் மூத்தவராக இருக்க வேண்டும். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சோழவந்தான் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பையா தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்படுவதாக விஜய் காலை கையெழுத்திட்டு கவர்னருக்கு அனுப்பியிருந்தார். இவர் 2011 முதல் 2016 ஆண்டு வரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவரை தற்காலிக சபாநாயகராக நியமிக்குமாறு கவர்னருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இன்று மாலை கவர்னர் மாளிகையில் கவர்னர் அவர்கள் கருப்பையா அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்காலிக சபாநாயகராக பதவியேற்பவர் புதியதாக வெற்றி பெற்ற தமிழக சட்டசபை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்ததோடு அவரது பதவிக்காலம் முடிவடைந்துவிடும். புதிய சபாநாயகர், துணை சபாநாயகர் நாளைய தினம் தேர்வு செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று முன் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கருப்பையா பதவியேற்றுள்ளார்.